நிறைய தெரிந்த முகங்கள். மாதேவ் சார் வந்தது, அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாவை பத்தி. இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன், மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம். அவ்வளோ பிரமாதமா இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ்லையும் ஒர்க் பண்ணவங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாம் தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. பிளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்கு. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்றவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்போட சன்னுன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்து, ஏன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோல தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குதேன்னு பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுசா டேலண்ட் புது அவென்யூல இருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாளும் ரொம்ப ஹிட் சினிமால இருக்கிற பாட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது பிரைவேட் ஆல்பம் தான். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது வந்து ரொம்ப மெச்சூர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட். இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது வெரி பெப்பி. எப்படி மியூசிக் எங்க போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்கா இருக்கு. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கு? எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டா பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்மள இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நீங்க வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அந்த சமயத்துல எந்த பாட்டு ரொம்ப பிரபலமா இருந்ததோ, அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சுதான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். கரெக்ட் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போனாரு என்கிட்ட. ஸோ அதனால சினிமான்ல லைஃப்லயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டா, ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில 6 மணிக்கு வந்தா என்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. நாளே வந்து சந்தோஷமா ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமா ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நாங்க வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமா நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்றேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்க இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்துல வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி போடுவாங்க. கரெக்டா பிடிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கிருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளவு தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற மரியாதையில தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்க அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்தும் வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய நன்றி எல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்க வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். கல்யாணம் இது மேன் மாத்திக்கலாம் மாலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல புதுசா சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் EDM இல்லையா? EDM ஜோனல்ல நிறைய சாங்ஸ் வந்ததுல கொஞ்சம் தான் வந்திருக்கு. லிட்டில் மாடர்ன் சொல்லி வந்திருக்கோம்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, காலையில ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா, கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு சாங்கை பார்க்கும்போது
பார்க்கும்போது கேட்கும்போது இமீடியட்டா உங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாத்திடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமா இருப்பேன். இட் மேக்ஸ் இஸ் காம். உங்க மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரிதான். எத்தனை உழைச்சிட்டு வர நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தர்றது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த களைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. ஸோ அதனால நம்ம எவ்வளவு பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பத்தி சொல்ற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோல ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இல்ல ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட், அது பேசத்தை கேட்காது அப்படி சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி பேசணுமா? கேட்காம நீங்க படபடன்னு நான் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன் ஒரு காலத்துல. ஒரு ஜஸ்ட் ஒரு 20 days சேல்ஸ் ரெப்பா இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன். ஸோ என்ன சின்மயி தான் கூப்பிட்டு ஆர்ஜே ஆக்குனாங்க. அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவா இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார். அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இல்ல ரகுமான் சார் இதை வந்து பார்த்தாரா, கேட்டாரா இந்த சாங்க? நான் அவர்கிட்ட அழப்பிட்டேன். அவரு நேத்து எனக்கு மரியாதையே வேற, அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. பையன் காமிச்சு he said thumbs up போட்டாரு. யாரு காமிச்சாலும் they really loved it and I'm hoping the new generation will like it. New generationகாக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது மேம். உங்க ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல வரீங்க. ஏன் உங்க பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் இப்ப பாடுறவங்க தான் முக்கியம் சார். முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க. இன்னும் அவங்க வரக்கூடாது ஸ்கிரீன்ல, தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டைரக்டா என்னன்னா இப்ப நீங்க டைரக்டும் பண்றீங்க. ஆமா. வந்து என்னன்னா ஒரு மியூசிஷியனாவே வந்து பாட்டுக்கு பின்னாடி தான். அதுதான் நான் சொல்ல வந்தது. என்னன்னா இப்ப இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? இல்ல எஸ்பிபி சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்ல நான் இல்ல அவங்க ஸ்கிரீன்ல எஸ்பிபி சாரும் ஸ்கிரீன்ல வந்து பண்ணிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் 1 அங்க இருக்காங்க. பட் இங்க நம்ம ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம். ஸோ இப்ப படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. மியூசிஷியன்ஸ்ல எங்க போவாங்க சொல்லுங்க? மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க. இப்போ லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பத்திலாம் ஒன்றும் பேசவே இல்லை. சி அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு. அவங்க புக்ஸ் வெளியிட முடியும், அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும், கவி அரங்கம்லாம் இருக்கு, அதுலலாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ண முடியும். டெஃபினட்டா பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நான் வேண்டாம் நான் சொன்னேன். மேடம் வேர்ல்டுல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க, இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில். இப்ப இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் ஆக முடியாது சார். நான் என் பாட்டுல தான் ஹீரோயின், வேற அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸா நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்க? நீங்க கலைப்பு போறது தூங்குறதுக்காக தான் பாட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இளைஞரோட தூக்கம் கெடுக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு வந்து. சில பேர் தூங்காம இருக்காங்களா, அவங்களுக்காக அது. தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய. சரி, அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது. யா இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரெஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவரா பட்ஜெட் கேட்டு இருந்தது. ஸோ ரெஹ்மான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். யா. ஸோ மேம் பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது.
ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமேல் வந்து பல்லேலக்கா பாடின மலமலை பாடின ரெஹான்ரை விட்டு மாத்திக்கலமால ரெஹானான்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேற யாராவது இருக்கா? வேற கேள்வி? இது நீங்க தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். பை த வே இந்த டாபிக்ல இருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். சாரி, இது நான் பிரஸ் இருக்கிறதால நான் சொல்றேன். டேக்கிங் அட்வான்டேஜ், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். I started one biryani shop in இது Abu Sali Street. So அங்க வந்து we have very nice biryanis. 1000 பிரியாணி கடை இருக்கு. ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்க வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது. ஏன்னா நாங்க பிரியாணி லவர்ஸ் நாங்க. ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓவர் தேர். நீங்களாம் ட்ரை பண்ணலாம். மேம் சாம்பிள் நீங்க சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம். பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஐ திங்க் சோ. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி யூ வில் லவ் இட். நான் வெஜ், உங்களுக்கு வெஜ் வேணா தனியா என்கிட்ட சொல்லுங்க, ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட். எங்க அம்மா சாப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு வரவங்களும் அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையல தான் நானும் கொஞ்சம் கத்துருக்கேன். ஸோ அதுல இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வர வைப்பாங்க. அவங்க நினைவா தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டியான கடை தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அஃபோர்டபுளா இருக்கும். இல்ல சொல்லல, ஆனா உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம், விட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிடுறோம்ல, சாப்பிடுறோம், பாட்டு கேட்கிறோம், சொன்னா தப்பா? ஆமா, எஸ், ஸ்பான்சர்ட் பை கரீமா பிரியாணி. சூப்பர், தேங்க்ஸ்.